Good evening to all. I am Chitra Shankar, Head of Automobile Department. I extend a warm welcome to all for the webinar Introduction to Machine Learning conducted by Mechanical and Automobile Department. And I warmly welcome to our chief guest Mr. R. Sundar, research scholar in NIT Trichy. Thank you, sir, for accepting our invitation to present this webinar. And I also welcome our Honorable Chairman, Vice Chairperson and MD, sir, for this occasion. And I also welcome our AGM cum Principal, sir, Mr. J. Manimaran, sir, and Vice Principal P. Sagaya Aragra, sir, and Administrative Officer K. Murugan, sir, for the guidance and support for conducting this webinar. And I also welcome our faculty members and colleagues from various institutions and my dear students. I welcome you all for this webinar. Thank you. குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெப்னைருக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த வெப்னைரில் நம்ம பார்க்க போகிறது மெஷின் லேர்னிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பற்றி நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் சுந்தர். கரண்ட்டாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில். அண்ட் ஐம் ரிசர்ச் ஸ்காலர் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி. 2016 இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூஜி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் 1 இயர் டிசைன் இன்ஜினியராக சித்தார் வெசல்ஸில் ஒர்க் பண்ணேன், திருச்சியில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேன். லெக்சரராக ஸ்கேட் பாலிடெக்னிக்கில் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். தென் ஐ எலிஜிபிள் ஃபார் த கேட் அண்ட் கேட் எக்ஸாமில் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் தென் ஐ மூவ் ஆன் டு மை பிஜி எம்இ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் உடனே என்னோட ரிசர்ச்சில் ஆம்பிஷன் இருந்ததுனால ஸோ அதுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கரண்ட்லி என்ஐடி திருச்சியில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன். Now we'll go to the presentation. இந்த வெப்னைர் கண்டென்ட்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட் இஸ் மிஷின் லேர்னிங், அதாவது மிஷின் லேர்னிங்னா என்ன. எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் மிஷின் லேர்னிங்னா. ஸோ ஆக்சுவலாக மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன, அந்த டேட்டா அனலிட்டிக்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ள மிஷின் லேர்னிங் எந்த பிரிவுக்குள்ளே வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெஷின் லேர்னிங்கில் என்ன டைப் ஆஃப் லேர்னிங் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பர்டிகுலராக அப்ளிகேஷன்ஸ், மெஷின் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா டேட்டா அப்படின்னா என்ன. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருப்போம். வாட் இஸ் பிக் டேட்டா அப்படின்றதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கேரியரில் அதாவது அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் கற்றுக்கிறதுனால என்ன கேரியர் அவுட்புட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் பற்றி நான் சொல்ல போகிறேன். ப்ரெசன்டேஷன் போகலாம். வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? ஆக்சுவலி மிஷின் லேர்னிங் அப்படின்னா மிஷின் லேர்ன் பண்ணுதா அப்படின்னா எஸ், மிஷின் தான் லேர்ன் பண்ணுது. அதை எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து மிஷினுக்கு கொடுக்கறதுனால, மிஷின் இங்கே சொல்கிறது வந்து கம்ப்யூட்டரை எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஃபோனாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட்ஸை வந்து அது கேதர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு அதை சொல்கிறது. ஓகேவா? ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் that enables a system to learn from data rather than through explicit programming.
மெஷின் லேர்னிங் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. இந்த மெஷின் லேர்னிங்கில் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து இட்ரேட்டிவ்ல யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணது, அதை டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டேட்டாலேருந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதோட அவுட்கம்ஸை வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கில் மெயின் பர்பஸாக ஒர்க் ஆகுது, அந்த அல்காரிதம்ஸோட பர்பஸ். இந்த அல்காரிதம்ஸ்க்கு நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை அது எடுத்துக்கிட்டு அது பாசிபிள் அவுட்கம்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த அதை வந்து மாடல் கிரியேட் பண்ணி அந்த மாடல்லேருந்து நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபைனலாக வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னா மிஷினை நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கிறோம். எப்படி அப்படின்னா டேட்டாஸை வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து கொடுக்குறது மூலமாக அது வந்து லேர்ன் பண்ணிக்குது. ஸோ இது ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னா, பார்த்தீங்கன்னா மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேர்னிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறாங்க. ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 டைம் ஒரு வேர்டை சொல்லி கொடுக்கும்போது சின்ன பிள்ளையில நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்போது பழக தான் அந்த வேர்டை வந்து நம்ம மைண்டில் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு வேர்டை இப்போ எலிஃபேண்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா எலிஃபேண்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம கற்றுக்கிறதுக்கே நிறைய டைம் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். சிமிலர்லி இப்போ வந்து ரோபோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோபோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குன்னா இப்படி நடங்க, இந்த மாதிரி நேராக போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஆனால் மெஷின் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிக்குது. இந்த லேர்னிங் பேர் தான் மெஷின் லேர்னிங் நம்ம சொல்லலாம். டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா இதில் 4 டைப் இருக்குது. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா ஒன்று டிஸ்கிரிப்டிவ், ரெண்டாவது டயக்னாஸ்டிக், மூணாவது ப்ரிடிக்டிவ், நாலாவது ப்ரிஸ்கிரிப்டிவ். இதில் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா இது வந்து என்ன நடக்க போகுது, வாட் ஹேப்பனிங், அதாவது என்ன நடக்குது நம்ம பிஸ்னஸில். இப்போ சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிஸ்னஸில் வந்துட்டு என்ன ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறது தான். அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லைவாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா காலேஜில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத அதோட டேட்டாவை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், லைவாக பண்ணுறது. டயக்னாஸ்டிக் அப்படின்னா இது ஏன் நடந்துச்சு, அதோட காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். இது வந்து ரூட் காஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது ஏற்கனவே நடந்த விஷயத்தை வச்சுட்டு எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஃபியூச்சரில் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே தான் வந்து மிஷின் லேர்னிங் வருது. இதில் தான் வந்து டிசிஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறோம்னா எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வந்துட்டு எடுத்து இன்புட்டாக கொடுக்கறது மூலமாக ஃபியூச்சரோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, இப்படி தான் போகும் இல்லை இந்த மாதிரி தான் மாறும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறது ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. இதை ஃபாலோ பண்ணால் ஃபியூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்றத ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது கொடுக்கறதுக்கு தான் வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இதில் ரெண்டு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸையும் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸும் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து helps to understand the current reality in the business. And you need to understand the context of historical data. அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ கரண்ட் பிஸ்னஸில் வந்து எப்படி பிஸ்னஸ் போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். இந்த அப்ரோச் மூலமாக நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த குவார்ட்டரில் என்ன அச்சீவ் பண்ணோம், லாஸ்ட் குவார்ட்டரில் என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதே ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து ஆன்டிசிபேட்டட் சேஞ்சஸ். இப்போ இது நடந்துருச்சு, பட் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற அனாலிட்டிக்ஸ் பேர் தான் வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் வந்து அதோட பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். அதாவது எந்த மாதிரி இப்போ சேல்ஸோட பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இந்த மாதம் கம்மியாக இருக்குது, அடுத்த மாதம் வந்து அதிகமாகிடுச்சு, அதுக்கு அடுத்த மாதம் கம்மியாயிடுச்சு, இப்படி பேட்டர்ன் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ 10 மாதம் கழிச்சு என்ன மாதிரியான பேட்டர்னில் இருக்கும், எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதுக்கு சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த அல்காரிதம்ஸும் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ். இந்த அனாலிட்டிக்ஸ் கீழே தான் அந்த மிஷின் லேர்னிங் வருது. நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங் எதுக்கு கீழே? ஸோ டோட்டலாக மிஷின் லேர்னிங் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஃபார்ம் தான் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன இருக்குன்னா ரீசனிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பிளானிங், மிஷின் லேர்னிங், இந்த 4 டாபிக் இருக்குது. இதில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்றது நம்மளோட குரல் அல்லது ஸ்பீச்சை வச்சுட்டு
நம்ம என்ன என்ன வார்த்தை பேசுறோம், யார் பேசுறது, எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்றோம். இதுல மெஷின் லேர்னிங் அப்படின்ட்டு வரும்போது மெஷின் லேர்னிங் கீழே என்னென்ன டைப் ஆஃப் லேர்னிங் அப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தா சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். இதுல சூப்பர்வைஸ் இந்த ஒவ்வொரு லேர்னிங்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மெஷின் லேர்னிங் இந்த ஒவ்வொரு லேர்னிங் கீழேயும் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதாவது என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கு, எங்கெங்க அப்ளை பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் இருக்கு. இந்த ரெக்ரெஷன் அல்காரிதம்ல இருந்து என்ன என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஸ்டிமேட்டிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எத்தனை வருஷம் உயிர் வாழ்வாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். பாப்புலேஷன் க்ரோத் ப்ரிடிக்ஷன், எந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து ஃபியூச்சர்ல க்ரோத் ஆகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஃபோர்காஸ்டிங், மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். வெதர் ஃபோர்காஸ்டிங் இதை வச்சு தான் பண்றாங்க. அட்வர்டைசிங் பாப்புலாரிட்டி ப்ரிடிக்ஷன், பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல ஆகும் அப்படின்றதையும் நம்ம இதில் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இன்னொரு சைடு வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங்ல. இந்த கிளாசிஃபிகேஷன் கீழே என்னென்ன வருதுன்னா இமேஜை கிளாஸிஃபை பண்ணலாம். இது என்ன இமேஜ், இது வந்து கொக்கா இல்ல குருவியா, சப்போஸ் ஆடா மாடா அப்படின்ற மாதிரி இமேஜை வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். கஸ்டமர் ரிட்டன்ஷன், எந்த அளவுக்கு ரீடைன் பண்ண முடியும் அப்படின்றத இது பண்ணலாம். அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் பண்றதுக்கும், டயக்னாஸ்டிக்ஸ்னா இங்க வந்து டிசீஸ் டயக்னாசிஸ் சொல்றாங்க. சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் இருக்கா இல்லையா, இல்லை இப்போ கொரோனா இருக்கா, ரீசெண்டாக இப்போ கொரோனா போயிட்டு இருக்கு, ஸோ கொரோனா இருக்கா இல்லையான்றதை கூட இந்த கிளாசிஃபிகேஷன் ஸ்டடிஸ் மூலமா நம்ம பண்ணலாம். ஃப்ராட் டிடெக்ஷனுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சைடு பார்க்கணும்னா இப்போ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் இதில் டேம் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருந்திருக்கும். சூப்பர்வைஸ் அப்படின்னா ஆல்ரெடி உங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிறாரு, அவர் வந்து உங்களை லேர்ன் பண்ண வைக்கிறாரு. ஓகேவா, இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம் இனிமேல். அன்சூப்பர்வைஸ்னா எந்த விதமான சூப்பர்வைசரும் இல்லாமல், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அதாவது மெஷினில் நம்ம லேர்ன் பண்ண வைக்கிறோம், அதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், கிளஸ்டரிங். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். இந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பல வகையான டேட்டாஸ் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு டெஸ்ட் எடுக்கிறோன்னா, இப்போ கொரோனாக்கே நம்ம டெஸ்ட் எடுக்கிறோன்னா நிறைய டைப் ஆஃப் டெஸ்ட் எடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஓகே ஆச்சுன்னா ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எதாவது ஒன்றில் நெகட்டிவ் இதாச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டஸ் எடுத்துட்டோம்னா, இப்போ 12 டெஸ்ட் எடுக்கிறோம்னா அந்த 12 டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வச்சு தான் அதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதை தான் டைமென்ஷன் சொல்கிறோம். இந்த டைமென்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி கம்மியான டைமென்ஷன் கொடுத்தா இன்னும் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ அதுதான் டைமென்ஷனல் ரிடக்ஷன் அனாலிசிஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா பிக் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். மீனிங்ஃபுல் கம்ப்ரஷன், அதாவது இந்த டைமென்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளால மீனிங்ஃபுல்லாக கம்மியான டேட்டாவச்சே வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். அடுத்த சைடு கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் மெயினாக. ஸோ இப்போ வந்து ஏர்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு டார்கெட் பண்ணி அவங்களால ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து அவங்க கஸ்டமர் செக்மெண்டேஷன், எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகிறாங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எங்கே வெளியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற அனாலிசிஸ் வந்து கிளஸ்டரிங் அனாலிசிஸ் மூலமாக பண்ண முடியும். டார்கெட் மார்க்கெட்டிங், அந்த டார்கெட் மார்க்கெட்டிங்னா இப்போ சொல்லுது, அதாவது பர்டிகுலர் செக்மெண்ட்டை எடுத்து அந்த செக்மெண்ட்டுக்காகவே மார்க்கெட் பண்ணுறது. ரெக்கமெண்டர் சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ உள்ளே போனீங்கன்னா சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்கன்னா கீழே வந்து இந்த ப்ராடக்ட்லையும் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ரெக்கமெண்டர் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் யூடியூப்ல போறீங்கன்னா இந்த இதுவும் உங்களுக்கு பிடிக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த ரெக்கமெண்டர் சிஸ்டம். இதெல்லாமே கிளஸ்டரிங் கீழே வருது. இதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா நீங்கள் ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரோபோட்ஸோட இதை வந்து இப்போ நிறைய ரோபோட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ஒர்க் ஆகிற ரோபோட்ஸ் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ் ப்ளே பண்ணுதுன்னா மெஷின் வந்து செஸ் ப்ளே பண்ணுதுன்னா அடுத்த மூவ் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அடுத்த மூவ் எப்படி பண்ணணுன்றத உங்களோட மூவை பேஸ் பண்ணி இது வந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்த மூவ் எடுத்து வைக்குது. இதில் வந்து இதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது.
கேம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சச்சஸ் இப்போ பப்ஜி விளாடுறீங்க, செஸ் விளாடுறீங்க, இதெல்லாம் நெட்டில் விளையாடும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசிஷன் எடுக்குது கம்ப்யூட்டர் சைட். ஸோ அதுதான் அந்த கீழே இருக்கிற அந்த லேர்னிங் தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லேர்னிங் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூப்பர்வைசர் நமக்கு மேலே இருக்கிறாரு, அவரும் வந்து நம்ம வந்து கைட் பண்ணுறாரு. அதாவது இப்போ மிஷின்ஸ்க்கு அதாவது நம்ம மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறோம், அந்த லேர்னிங் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள டேட்டாவை எடுத்து அதை லேர்ன் பண்ண வைக்க போகிறோம். இப்படி லேர்ன் பண்ண வைக்கும்போது இந்த டேட்டா வந்து சப்போஸ் இப்போ கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன்ன்றதுன்னா இப்போ இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கிறது வந்து 3 டாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர். ஸோ இதை வந்து நம்ம மிஷினுக்கு கொடுக்கும்போது ரெட் இதெல்லாம், க்ரீன் இதெல்லாம், அதுக்கப்புறம் ப்ளூ எது அப்படின்றத வயலட்ஸ், ஆக்சுவலி வயலட் எது, ஸோ அப்படின்றத இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். இதை ப்ரிடிக்ட் பண்ணணும்னா இனிஷியலாக கொஞ்சம் டேட்டாவை எடுத்து நம்ம மிஷினுக்கு கொடுத்து இதுதான் ரெட், இதுதான் க்ரீன், இதுதான் வந்து ப்ளூ, அதாவது இதுதான் வயலட் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே டேட்டாக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ட்ரைனிங் டேட்டான்னு சொல்கிறோம். மிஷினுக்கு வந்து இனிஷியலாக ஒரு கொஞ்சம் ட்ரைனிங் டேட்டா கொடுத்து அதை வந்து மிஷினை வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் டேட்டா கொடுக்கும்போது இது கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுதா இல்லையான்றத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான அனலைஸ் தான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம டீச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க இதுதான் இது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மறுபடியும் வந்து அதை ஒரு சைடை வந்து மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் கேட்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா சிமிலர் டேட்டா தான் நான் இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கேன், பட் இங்கே வந்து சூப்பர்வைசர் கிடையாது. சூப்பர்வைசர் இல்லாமையே இது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த குரூப்ஸை வந்து பிரிக்குதா அப்படின்றத நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த லேர்னிங். இந்த லேர்னிங் வந்து எப்படி பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸை பொறுத்து அதோட கலர்ஸை பொறுத்து அதுவே வந்து பிரிச்சுக்குது. அப்போ பிரிக்கும்போது ரெக்டாங்குலர் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்ஸு, ரவுண்ட் ஷேப் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஷேப் ஒன்று, அண்டு ஸ்கொயர் ஷேப் வயலட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இது பிரிக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் லேர்னிங் பேர் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த லேர்னிங் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ரிசர்ச் தான் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஆல்ரெடி நமக்கு ஃபியூச்சர் அதாவது பாஸ்ட் டேட்டா இருக்கும். அந்த பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது வந்து நம்மகிட்ட டேட்டா மட்டும்தான் இருக்குது, பட் அது என்ன குரூப்போ எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி செக்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். தேர்ட் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது வந்து மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரோபோட்ஸுக்காக அப்ளை பண்ணுற அந்த இதுதான் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணிட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ளஸ் அதாவது இதை கொடுக்குது, ரிவார்டை கொடுக்குது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து எப்படின்னா ரிவார்ட் பேஸ்டு. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரிவார்ட் இருக்கும். அந்த ரிவார்டை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் அதை கொண்டு போகிறாங்க. அந்த பேஸ் பண்ணி அல்காரிதம் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து செக்மெண்டேஷன் வந்து தெரியுது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு, அதாவது ரோபோட்ஸ்க்கு அல்காரிதம்ஸ் வந்து இதில் இருக்கும் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில். நெக்ஸ்ட்டு மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் லேர்னிங்லேயும் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் வந்து ஏன் கம்பெனிஸ் விட்டு, அதாவது இப்போ சப்போஸ் வந்து ஏர்டெல் கம்பெனிஸ் எடுத்துட்டோம்னா அந்த கம்பெனியை விட்டு கஸ்டமர்ஸ் ஏன் வந்து ரிலீவ் ஆகிறாங்க, இல்லை ஜியோ விட்டுட்டு ஏன் ரிலீவ் ஆகிறாங்க, என்ன ரீசன் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு வந்து பாஸ்ட் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ண முடியும். ரெகக்னைசிங் ஹூ ஹேஸ் கமிட்டட் கிரைம். இப்போ இமேஜ், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து 2 கொலைகள் நடந்துச்சு இல்லையா சாத்தான் குளத்தில். ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ வச்சு தான் ரெகக்னைஸ் பண்ணாங்க. சேம் இதே மாதிரி கிரைம் எங்கே நடந்திருக்கு, கிரைம் சீனில் யார் வந்து அசால்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஈவன் அந்த இமேஜ் வந்து பிளர்ராவோ இல்லை இமேஜ் வந்து சரியாக தெரியலன்னா கூட நம்ம மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்களோட ஷேப் அதோட இதை வச்சுட்டு நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஈவன் நம்ம கண்ணுக்கு கூட புலப்படாததை விட மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பேஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரிவென்டிங் ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரம் ஹேப்பனிங். ஸோ ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்க முடியும்.
முன்னாடியே எச்சரிக்கை பண்ண முடியும் இது மூலமா. செக்மெண்டிங் த கஸ்டமர்ஸ் டு ப்ரொமோட் த ப்ராடக்ட் சேல்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து செக்மெண்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் செக்மெண்டான கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் வந்து பர்டிகுலர் சேல்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இது வந்து நிறைய ஷாப்பிங் மார்க்கெட்லேயோ இல்லை பெரிய பெரிய ஈவன் பேடிஎம் எடுத்துக்கோங்க, கூகுள் பே எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நிறைய நிறைய நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. கம்மியாக டிரான்சாக்ஷன் பண்ணவங்களுக்கு எந்த ரிவார்ட்ஸுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இது இந்த மாதிரியான அனாலிசிஸ் தான் இதில் நடக்கும். ப்ரிடிக்டிங் த டிசீசஸ் வந்துட்டு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றத நம்ம சில டெஸ்ட் எடுக்கிறோம். பட் அந்த டெஸ்ட் மூலமாக வந்துட்டு கரெக்டாக டயக்னைஸ் பண்ண முடியலனாலும் இந்த மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஃபியூச்சர் டேட்டாஸை வச்சுட்டு இந்த மிஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் டேட்டாவை நம்ம கொடுக்கும்போது இந்த பர்சனுக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃப்ராட் டிடெக்ஷன் மெயின்லி இந்த கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் எங்கே நடக்கும், ஸோ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அந்த கஸ்டமர் பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்றத டயக்னைஸ் பண்ண முடியும் இந்த மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் டேட்டா. நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், டேட்டா வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். வாட் இஸ் டேட்டா? டேட்டானா என்ன இது வந்து டேட்டா அப்படின்னா என்ன, தகவல்னா என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான உருவங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இது என்னென்னா வாட் இஸ் டேட்டா. இது வந்து இன்ஃபர்மேஷன், கிராஃப்ஸாக இருக்கலாம், மெஷர்மெண்ட்ஸாக இருக்கலாம், அப்சர்வேஷன்ஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ஸு, நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை குவான்டிட்டிஸாக இருக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து தான் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வென்ட்ரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதில் என்னென்னா டோட்டலாக வந்து 22 இன்வென்ட்ரி எஸ்கேவிஸ் இருக்குது. ஒரு கம்பெனியில் 22 எஸ்கேவி இருக்குன்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். இதோட ஆவரேஜ் யூனிட் காஸ்ட், அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் எடுத்திருக்கோம். அதோட ஆனுவல் டாலர் யூசேஜ் எந்த அளவுக்கு ஆனுவலாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க யூசேஜ். அதுக்கப்புறம் அதோட கிரிட்டிகாலிட்டி ஃபேக்டர்ஸ், எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, அதோட கிரிட்டிகாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லலாம். லீட் டைம்ங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா எத்தனை நாளைக்குள்ள அது வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அந்த லீட் டைம் சொல்லுவோம். ஸோ இந்த நாளை வந்து என்ன சொல்கிறோம்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நாளை வச்சுட்டு அதோட பர்டிகுலர், அதாவது அந்த பர்டிகுலர் இன்வென்ட்ரி வந்து ஏ கிளாஸாக பிரிக்கிறதா, இல்லை பி கிளாஸாக பிரிக்கிறதா, இல்லை சியா பிரிக்கிறதா. இது ஒரு கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம்பிள். ஏனா நிறைய, அதாவது இங்கே ஏபி, இது ஒரு ஏபிசி அனாலிசிஸ். இந்த ஏபிசி அனாலிசிஸில் ஏங்கிறத என்ன குறிக்குது அப்படின்னா ஹைலி காஸ்ட்லியான ஐட்டம். இந்த ஐட்டம்ஸை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஏ கேட்டகரியை பிரிக்கிறாங்க. பி கேட்டகரி எதை குறிக்குதுன்னா மீடியம் லெவல், காஸ்ட்லியும் அதிகமாக இருக்கும், அதே சமயம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸும் பண்ணுறாங்க. சி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, பட் காஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதோட மேனேஜ் பண்ணுற இது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம பிரிக்கிறது மூலமாக அந்த இன்வென்ட்ரிஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இது ஒரு டேட்டாக்கான எக்ஸாம்பிள். இந்த டேட்டாவில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆனுவல் யூனிட், ஆவரேஜ் யூனிட் காஸ்ட், ஆனுவல் டாலர் யூசேஜ், கிரிட்டிக்கல் ஃபேக்டர், லீட் டைம், இதெல்லாம் சேர்ந்தது தான் டேட்டா. இதை வந்து நம்ம பிரிக்கிறது வந்துட்டு நம்ம மிஷின் லேர்னிங், இது வந்து ட்ரைனிங் டேட்டா மாதிரி. ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது ஃபியூச்சரில் இந்த 4 ஆவரேஜ் யூனிட் காஸ்ட், ஆனுவல் டாலர் யூசேஜ், கிரிட்டிக்கல் ஃபேக்டர், லீட் டைம், இந்த 4த்தையும் புது ப்ராடக்டோட 4த்தையும் இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எந்த கிளாஸ் உள்ள வர முடியும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது ஒரு டேட்டாக்கான எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் பிக் டேட்டா? டேட்டானா என்ன, பிக் டேட்டானா என்ன? பிக் டேட்டா அப்படிங்கும்போது ஸோ சம்திங் பிக், ஏதோ பெருசாக இருக்குது, அது என்ன, எந்த வடிவத்தில் அது பெருசாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே சொல்ல போகிறோம். இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. வால்யூம் வந்து அதிகம். இங்கே இதுக்கு முன்னாடி காமிச்ச டேட்டா வந்து 22 தான் இருக்குது, 22 அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குது. பட் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா, இங்கே லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது 1 lakh டேட்டா, 2 lakhs டேட்டா அப்படின்றது தான் இந்த லார்ஜ் வால்யூம் குறிக்குது. அவ்வளோ டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் கொடுக்கும்போது அதால் மேனேஜ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த பிக் டேட்டாவோட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து பிக் டேட்டா சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது எபிலிட்டி டு மூவ் தட் டேட்டா அட் ஹை வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீடு. இங்கே வந்து ஹை வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா இமேஜஸ் தான் சொல்கிறாங்க. சப்போஸ் வீடியோ இமேஜஸாக இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் லென்த்தான இமேஜஸாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு
அவுட்கம்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றதும் அந்த சேலஞ்ச் அதை பற்றி சொல்கிறதும் இது ஒரு பிக் டேட்டா. பிக் டேட்டானா வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது அண்ட் எவர் எக்ஸ்பேண்டிங் வெரைட்டி ஆஃப் டேட்டா சோர்சஸ். சோர்சஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும், வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. டேட்டா சோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாவையும் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், பிக் டேட்டான்னு சொல்கிறோம். வெராசிட்டி. வெராசிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் டேட்டாவோட ட்ரூத்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் சொல்கிறோம். அதாவது அதிகமான உண்மையான டேட்டாவை வந்துட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இதுவும் பிக் டேட்டாக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம் வெராசிட்டிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து அதிகமாக இருக்கணும், வெலாசிட்டி ஆஃப் டேட்டா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் வெரைட்டி வால்யூம்ஸ், வெலாசிட்டி, வெரைட்டி, அண்ட் ஃபைனலி வெராசிட்டி. டேட்டா நமக்கு கிடைச்சிச்சு, இதை மிஷின் லேர்னிங் அல்காரிதமுக்கு உள்ள கொடுக்க முன்னாடி அந்த டேட்டாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சிம்பிளாக டைரெக்டாக கொண்டு போய் டேட்டாவை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கும்போது நமக்கு மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்அக்யூரேட்டாக போயிடும். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் அதுலேருந்து கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து இன்அக்யூரேட்னு ஆயிரும். ஸோ அப்போது அந்த டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது ரெலவெண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். டேட்டாவை வந்து கரெக்டான டேட்டாவை வந்து எடுத்து இன்புட்டாக கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு டேட்டா ப்ராசஸிங்கில் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெலவெண்ட் டேட்டாவை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், தென் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ டேட்டாவில் 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா சப்போஸ் சென்சார் டேட்டா எடுத்துக்கிறான், வெப்லாக் டேட்டா, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா, அதாவது எந்த இடத்துல விற்கிறாங்களோ அந்த ரீட்டைல் அவுட்லெட்டில் எந்த அளவுக்கு விற்பனை நடக்குதுன்ற அந்த டேட்டா, ஃபினான்ஷியல் டேட்டா, வெதர் டேட்டா, கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா, இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்றது டெக்ஸ்ட் இன்டர்னல் டு யர் கம்பெனி. டெக்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபார்மேட்டே இருக்காது. ஸோ அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் நிறைய விதமாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதில் ப்ரிடிக்ஷன் கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. சோஷியல் மீடியா டேட்டானா ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டா, நெகட்டிவ் கமெண்ட்டா அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரியான டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்டு கிடையாது, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. மொபைல் டேட்டா, சேட்டலைட் இமேஜ் டேட்டா, ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ், ரேடார் அண்ட் சோனார் டேட்டா, இதெல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. டேட்டாவை வந்து கவனிக்கிற டேட்டா. இது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைவேட் டேட்டா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும் டேட்டாவில் யூஸ் பண்ணுறது. டேட்டா பிளேஸ்மெண்ட் மஸ்ட் பி ட்ரிவன் பை கவர்னன்ஸ் ரூல்ஸ். அதாவது சில டேட்டா வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணுறதுனால ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுறதை மெயினாக இது பண்ணிக்கணும். மெயின்டைன் த ப்ரைவசி ஆஃப் த சென்சிட்டிவ் டேட்டா. ஒரு கம்பெனிலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவுட்கம்ஸ் கொடுக்கும்போது அந்த டேட்டாவை நம்ம ரிவீல் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த கம்பெனியோட ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நம்ம அந்த டேட்டாவை வந்து ரிவீல் பண்ணணும். சப்போஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டா அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ப்ரைவசி ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து டேட்டாவை வந்து யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதான் கவனிக்க டேட்டா. அண்ட் இப்போ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம அந்த இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடில் பார்த்தோம் என்னென்ன டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குன்னு. இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேசியன் அல்காரிதம்ஸ், ரெண்டாவது கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ், டிசிஷன் ட்ரீ பேஸ்ட் அல்காரிதம்ஸ், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ், இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம், நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங், ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ். ஃபர்ஸ்ட் பேசியன் அல்காரிதம் என்னன்னு பார்க்கலாம். பேசியன் அல்காரிதம் இதுக்கு கீழே வந்து ஒரே ஒரு அல்காரிதம் அதை யூஸ் பண்ணுறாங்க, நேவி பேஸ் கிளாசிஃபையர். இந்த நேவி பேஸுங்கிறது வந்து இந்த பேஸுங்கிறவர் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் வந்து நேவி பேஸ் அல்காரிதம்னு சொல்கிறாங்க. இதில் நேவி பேஸ் வந்து என்ன அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாங்கன்னா பேசிக் அப்ரோச். நம்ம ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம படிச்சிருக்கலாம், அதாவது பேஸ் தியரம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தியரம் தான் இதில் நான் ஷோ பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பேசியன் அப்ரோச் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த நேவி பேஸ் அல்காரிதம் வந்து யூஸ் ஆகுது. ரெண்டாவது கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ். கிளஸ்டரிங் அல்காரிதம் மெயினாக வந்து 2 டைப்பாக பிரிக்காங்க. ஒன்று வந்து ஹைராரிக்கல் கிளஸ்டரிங்,
ரெண்டாவது வந்து பார்ட்டிஷன் கிளஸ்டரிங். அந்த ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்றது என்னன்னா ஹையரார்க்கியா நம்ம வந்து மூவ் பண்ணி கிளஸ்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது அந்த ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங். இந்த ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங் கீழே 2 டைப் இருக்கு, அக்ளோமரேட்டிவ் அண்ட் டிவிசிவ். அக்ளோமரேட்டிவ் அப்படின்னா அக்ளோமரேட்டிவ் கீழே வந்து சிங்கிள் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ், ஆவரேஜ் லிங்கேஜ், சென்ட்ராய்டு லிங்கேஜ், வார்ட் லிங்கேஜ், இந்த மாதிரி டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் அல்காரிதம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கீழே 3 டிஃப்ரெண்ட் பேசிஸ் அல்காரிதம்ஸ் இருக்கு. சென்டர் பேஸ்ட், டென்சிட்டி பேஸ்ட், ஸ்பெக்ட்ரல் பேஸ்ட். சென்டர் பேஸ்ட்னா மீன்ஸ் சென்ட்ராய்ட்ஸை பேஸ் பண்ணி, மீடியாய்ட்ஸை பேஸ் பண்ணி, சென்டர்ஸை பேஸ் பண்ணி அல்காரிதம் வந்து இதுதான் இந்த அவுட் ஆஃப் திஸ்ல வந்து இது வந்து கே மீன்ஸுங்கிறது வந்து வெரி ஃபேமஸ் அல்காரிதம். நிறைய பேரை வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அல்காரிதம் வந்து கே மீன்ஸ் அல்காரிதம். கேங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை டினோட் பண்ணுது. கே மீன்ஸ் அல்காரிதம். சிமிலர்லி கே மீடாய்ட்ஸ், கே சென்டர்ஸ், இதெல்லாம் வந்து ரீசெண்ட் அல்காரிதம்ஸ். டென்சிட்டி பேஸ்ட், அதாவது சப்போஸ் பார்ட்டிகளோட டென்சிட்டி, அதாவது டேட்டாவோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி சில அல்காரிதம்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரப்போஸ் பண்ண அல்காரிதம்ஸ் என்னன்னா நெய்பர்ஹுட் பேஸ்ட், அப்புறம் டிபி ஸ்கேன், டென்சிட்டி பீக்ஸ், ரொபஸ்ட் டிபி. ஸோ இந்த 4 அல்காரிதம் டென்சிட்டி பேஸ்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ட்ரல்னா அதோட கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸில் வந்துட்டு கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கான டேட்டா வந்து கிளஸ்டர் பண்ண முடியும். அதுக்கான அல்காரிதம்ஸ் தான் வந்து பிசிசிஏ ப்ளஸ். இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் நம்ம லிட்ரேச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் இப்போ வரைக்கும் 2020 வரைக்கும் இன்னும் ரீசெண்டான அல்காரிதம்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. டைமென்ஷனாலிட்டி, அதாவது ஹை டைமென்ஷனல் டேட்டாவை வந்து நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா டைமென்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கான அல்காரிதமையும் கிளஸ்டரிங் அல்காரிதமோட சேர்த்து அவங்க பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அல்காரிதம் கூட இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு. மூணாவது வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ். ஸோ இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட்ஸ். ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட்னா ஃபீச்சருங்கிறது இங்கே ஃபீச்சருங்கிறத எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. அதாவது நம்ம டேட்டாவில் ஏற்கனவே நான் டேட்டா பற்றி சொல்லும்போது இந்த ஆவரேஜ் யூனிட் காஸ்ட், ஆனுவல் டாலர் யூசேஜ், கிரிட்டிக்கல் ஃபேக்டர், லீட் டைம், இதில் இந்த 4 தான் வந்து ஃபீச்சர்ஸ் இங்கே. ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் எது வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறது அந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அனாலிசிஸ். வெறும் 4 ஃபீச்சர்ஸ் மட்டும் இருந்தால் இருக்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணல. 100 ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது அந்த 100 ஃபீச்சர்ஸ்லேருந்து ஒரு 10 ஃபீச்சர்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அனாலிசிஸ் தான் இந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ். இதில் வந்து 2 டைப் இருக்குது ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தடில். வேரியன்ஸ் த்ரெஷோல்டு, கோரிலேஷன் த்ரெஷோல்டு. வேரியன்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? வேரியன்ஸுங்கிறது வந்து ஒரு டேட்டாவில் எந்த அளவுக்கு வேரியபிலிட்டி இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. கோரிலேஷன் அப்படின்றது வந்து ஃபேக்டர், ஒரு ஃபீச்சருக்கும் இன்னொரு ஃபீச்சருக்கும் எந்த அளவுக்கு கோரிலேஷன் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது அந்த கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண அல்காரிதம்ஸ் தான் இந்த வேரியன்ஸ் த்ரெஷோல்ட் அண்ட் கோரிலேஷன் த்ரெஷோல்ட். மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன். இந்த மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் கீழே 2 அனாலிசிஸ் இருக்குது. பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அண்ட் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். இந்த 2 அனாலிசிஸும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இந்த 2 அனாலிட்டிக்ஸ் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ், லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து பிசிஏன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. இந்த பிசிஏ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிசிஏ அனாலிசிஸ். இது வெரி ஃபேமஸ் ஃபார் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இந்த பிசிஏ யூஸ் பண்ணி 2 டைமென்ஷனில் நம்ம டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அதோட அதாவது விஷுவலாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கலாம். மூணாவது மேனிஃபோல்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ். இந்த மேனிஃபோல்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ் கீழே செல்ஃப் ஆர்கனைசிங் மேப் அண்ட் மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங் இருக்குது. செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்பும் சிமிலர் டு பிசிஏ மாதிரி தான். இதை என்ன பண்ணும் அப்படின்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் பேஸ்டில் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்பை டேட்டாவை 2 டைமென்ஷனாக மாற்றி அதை வந்து நம்ம விஷுவலாக எப்படி வந்து அதை வந்து கிளஸ்டராக பண்ண முடியும் அப்படின்றத செல்ஃப் ஆர்கனைசிங் மேப் பண்ணுது. மல்டி டைமென்ஷனல் ஸ்கேலிங்கும் சேம் பர்பஸாக தான் ஒர்க் ஆகுது. பட் மல்டி டைமென்ஷனை வந்து 2 டைமென்ஷனோ இல்லை 3 டைமென்ஷனோ இதில் வந்து நம்ம வந்து மாற்றிட்டு அதுலேருந்து நம்ம இன்ஃபரன்சஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட்டோ என்கோடர் மெத்தட்ஸ். இந்த ஆட்டோ என்கோடருங்கிறது லாங் ஷார்ட் டைம் மெமரி அல்காரிதம்ஸ். இந்த அல்காரிதம்ஸ் வந்து மெயினாக வந்து டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய நியூரல் நெட்வொர்க்ஸை பேஸ் பண்ணி அதாவது டைமென்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்
ஃபோர்த் வந்து இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம். இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது அப்சர்வேஷனுங்கிறத குறிக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த டேட்டாவில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது 22 எஸ்கேயூஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த 22ங்கிறது தான் இந்த இங்கே இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் பேஸ் அல்காரிதம்னா அந்த எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கோ அந்த அப்சர்வேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அல்காரிதம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கே நியரஸ்ட் நெய்பர், செல்ஃப் ஆர்கனைசிங் மேப், லீனியர் வெக்டர் குவான்டைசேஷன், இந்த 3 மெத்தட்ஸ் வந்து இது கீழே வருது. கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்ங்கிறது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ், கேங்கிறது வந்து இங்கே கிளஸ்டர்ஸை குறிக்குது. எத்தனை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நியரஸ்ட் நெய்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. தென் ஃபிஃப்த்து நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங். நியூரல் நெட்வொர்க்ஸ், இந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் நீங்கள் வந்து வெரி ஃபேமஸ் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் நியூரல் நெட்வொர்க்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக மெஷின் லேர்னிங்னாலே நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி ஃபேமஸாக இருக்குது. நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நம்ம மூளை வந்து எப்படி ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது, அதாவது ஆர்டிஃபிஷியலாக இதை வந்து நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலாக இதோட பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ நம்ம ஆக்சுவல் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த அந்த ஒர்க்கிங் இதை வந்து போர்ட்ஃபோலியோ எடுத்து இவங்க வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கடத்தப்படுது அப்படின்றத இவங்க வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது நியூரல் நெட்வொர்க்ஸ்னு பேர். இதில் வந்து நோட்ஸை வந்து நியூரான்ஸை வந்து குறிக்கும். லேயர்ஸ் வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் நியூரான்ஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கடத்தப்படுது அப்படின்றத அந்த லேயர்ஸ் குறிக்குது. இதுதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம்னா இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றி. அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். டீப் லேர்னிங்கிறது வந்து இப்போ இருக்க கரண்ட் ரிசர்ச் எல்லாமே இந்த டீப் லேர்னிங்கில் தான் போய் பண்ணிட்டு இருக்காங்க. டீப் லேர்னிங்கிறது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். அந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக நம்ம வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்ஸை ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் தான் டீப் லேர்னிங் சொல்கிறாங்க. இந்த டீப் லேர்னிங் கீழே என்னென்ன நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படின்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது இமேஜ் ப்ராசஸிங்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் எடுத்துக்கிறீங்க. இப்போ ரீசெண்ட் ஃபோன்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அல்காரிதம்ஸ் அவங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேஸ்லேயே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்கும். இன்னும் சில ஃபோன்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏஜையே வந்து அதை டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் இது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஃபேஸஸ்க்கு வந்து இவ்வளோ தான் ஏஜ் இருக்க முடியும்னு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லுது. ஸோ இது சில ஃபோன்ஸில் இருக்கு இல்லையா. அடுத்தது வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸுங்கிறது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸோட இன்னொரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான். இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ், அதாவது இப்போ ஃபியூச்சரில் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பர்பஸ்க்கு, அதாவது டைம் சீரிஸ் ரிலேட்டடான டேட்டாஸ்க்கு வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் டர்ம் மெமரி பேஸ்டு நெட்வொர்க்ஸ் அப்படின்னா ஸோ இது வந்து இந்த நெட்வொர்க்ஸ்லையுமே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. நியூரல் நெட்வொர்க்ஸ்லையுமே வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா ஓவர் லேர்னிங், அதாவது ஓவர் ஃபிட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து அதாவது அதிகமாக லேர்ன் பண்ணிட்டா கரெக்டாக உள்ளதையும் நம்ம வந்து தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சது தான் இந்த ஷார்ட் டர்ம் மெமரி பேஸ்டு நெட்வொர்க்ஸ். அடுத்தது டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ். டீப் நியூரல் நெட்வொர்க்ஸுங்கிறது வந்து அதாவது நம்ம லேயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் அதோட கம்ப்யூட்டேஷன் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். பட் இது வந்து பிக் டேட்டாக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 lakh டேட்டா 2 lakh டேட்டா இருக்கும்போது இப்போ அதோட இன்ட்ரிகசியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நிறைய நெட்வொர்க்ஸ் தேவை. அதனால தான் வந்து இந்த டீப் நெட்வொர்க்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலி ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ். இந்த ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ்ங்கிறது வந்து நீங்கள் சிம்பிளாக லீனியர் ரெக்ரெஷன்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. இதுவும் வந்து அந்த லீனியர் ரெக்ரெஷன்ஸோட அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க. நான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் மாதிரி நான் லீனியர் ரெக்ரெஷன் பேஸ்டு. ஸோ சப்போர்ட் வெக்டர் மிஷின்ங்கிறதும் இது அது மாதிரியான டைப் தான். பட் இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் வந்து ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டேட்டா கொடுக்கும்போது நான் ஃப்ராட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃப்ராட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அப்படின்றத
பிரிக்கிறதுக்கு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வெக்டர் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷனுங்கிறது வந்து சப்போஸ் டைம் சீரிஸ் அனாலிசிஸ் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சரில் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டாவை எடுத்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். 10 நாள் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. லாகிஸ்டிக் ரெக்ரெஷனுங்கிறது வந்து இது ஒரு அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. லாகிஸ்டிக் ரெக்ரெஷன் இது சிம்பிளாக லாகரிதமிக் அப்ரோச். இந்த அப்ரோச் வந்து சிம்பிள் அப்ரோச் தான். நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் லாசோவும் சேம் இந்த லாகிஸ்டிக்ஸோட இன்னொரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான். Cases in building ML மிஷின் லேர்னிங் மாடல். ஸோ மெயினாக மிஷின் லேர்னிங் மாடலை வந்து நம்ம இப்போ பில்ட் பண்ண வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதோட டைப் ஆஃப் லேர்னிங்ஸை பார்த்தோம். அது டேட்டானா என்ன, டேட்டா வந்து எந்தெந்த ஃபார்ம்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷனில் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் நம்ம வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த மாடல் நம்ம பில்ட் பண்ண போகிறோம், என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எவாலுவேஷன் அப்படின்றது ஒன்ஸ் இந்த மாடல்ஸ் டேட்டா இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மாடலில் வந்துட்டு பில்ட் பண்ணிவிட்டு அந்த மாடலை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். டெஸ்ட் டேட்டா வச்சுட்டு எவாலுவேட் பண்ணுறோம். அந்த டேட்டா வந்துட்டு பர்ஃபெக்ட், அதாவது அந்த மாடல் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்றது. ஆப்டிமைசேஷனுங்கிறது வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு எந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக வருது அப்படின்றத நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த ஆப்டிமைசேஷன் ஸ்டேஜ். இதுதான் மெயினாக இருக்கிற ஃபேஸஸ் இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். மிஷின் லேர்னிங் சைக்கிள் எப்படி இப்போ நான் அந்த ஃபேஸஸாக சொன்னதை வந்து இப்போ சைக்கிளாகவே சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட்டு டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன மாதிரியான டேட்டா வந்து நம்ம வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஃப்ராடை டிடெக்ட் பண்ண போறீங்கன்னா என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து நம்ம கம்பெனி இது பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணணும். இல்லை ஒரு சேல்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா என்ன டேட்டாஸ்லாம் வந்து நம்ம அந்த சேல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணணும், அந்த டேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேரிங் மீன்ஸ் எல்லாத்தையுமே சேம் டைமென்ஷன்லாம் கொண்டு வரது, நார்மலைசேஷன் பண்ணுறது, ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறது, எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கும். இல்லை சில டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த மிஸ் ஆன டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக எந்தவித போரோசிட்டியும் இல்லாமல் நம்ம டேட்டா கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ணணும். கிளாசிஃபிகேஷன் அல்காரிதமா, கிளஸ்டரிங் அல்காரிதமா, டைமென்ஷனல் டிடெக்ஷன் அல்காரிதமா, ரெக்ரெஷன் அல்காரிதமா, வேற எந்த அல்காரிதம் வந்து பர்டிகுலர் இந்த பர்பஸுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் கஸ்டமர் செக்மெண்டேஷன்னா கிளஸ்டரிங் வந்து பெஸ்ட் அல்காரிதம். இல்லை ரெக்ரெஷன் கூட ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து சேல்ஸ் டேட்டா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து பெஸ்ட் அல்காரிதம். டைமென்ஷனல் டிடெக்ஷன் அல்காரிதம்னா பிக் டேட்டா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் டிடெக்ஷன் பண்ணிட்டு தென் ஏதோ ரெக்ரெஷன் அனாலிசிஸோ அல்லது கிளஸ்டரிங் அனாலிசிஸோ போயிட்டு பண்ணலாம். தென் ட்ரைனிங் பண்ணுறது. ட்ரைனிங் இஸ் த மெயின் மாடல் பில்டிங் சைக்கிள். டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரைனிங் டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம். மாடல் வந்துட்டு அனலைஸ், மாடல் வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு அந்த மாடல் வந்து பில்ட் ஆகுது. அந்த பில்ட் பண்ண மாடலை ட்ரைனிங் டேட்டா டெஸ்டிங் டேட்டா வச்சு எவாலுவேட் பண்ணுறோம். அதுதான் எவாலுவேஷன் சைக்கிள். தென் டெப்ளாய் பண்ணுறோம். டெப்ளாய் மீன்ஸ் அந்த மாடலை அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மூலமாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷனை வச்சுட்டு என்ன ஃபியூச்சரில் பண்ண போகிறோம், அசஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்ட் தான் அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணிட்டு அதை ஃபியூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங்கோட சைக்கிள். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா, தென் செலக்ட் த மிஷின் லேர்னிங் அல்காரிதம், தென் ட்ரைனிங், எவாலுவேஷன், டிப்ளாய், ப்ரிடிக்டிங், அசஸ் த ப்ரிடிக்ஷன். இதுதான் ஆல் அபவுட் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்ன, மிஷின் லேர்னிங்கில் எப்படி வந்து அல்காரிதம்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸில் இன்பில்ட்டாகவே இருக்குது. இதை போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து ஆர் ப்ரோக்ராமிங். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்னன்னா ஒவ்வொரு அல்காரிதத்தை பற்றியும் டீட்டெயிலாகவே ஒரு பிடிஎஃபாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியுமே இதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதோட லிங்க் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேட்ரிக்ஸ் லேபரேட்டரி இதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது வந்து ட்ரையல் வெர்ஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். பட் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட கல்லூரிகளோ இல்லை வேற உங்களோட கம்பெனிஸ்லையோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கி தான் பண்ண முடியும். பட் இதோட அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப
அதிகம். அதாவது இதில் வந்து இன்பில்ட்டாகவே எல்லாமே இன்பில்ட்டாகவே வச்சுருக்காங்க. பைத்தானும் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ C++, ஜாவா இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸி தான். ஸோ இதுவும் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் இந்த பிளாட்ஃபார்மில் நியூரல் நெட்வொர்க்ஸ், டீப் லேர்னிங், இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இதோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாஃப்ட்வேர்ஸ், அதாவது இந்த ஆர் ப்ரோக்ராமிங் அண்ட் பைத்தான், இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. மேட்லாப்ங்கிறது வந்து லைசன்ஸ் வெர்ஷன் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன், இன்னும் அந்த அல்காரிதம்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், அதோட டீட்டெயில், அதாவது ஒவ்வொரு அல்காரிதம்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துருக்காங்க. மீடியம் இன்சைட் மிஷின் லேர்னிங் ஃபஸ்ட்டு ஒன்று, காக்னிட்டிவ் கிளாஸ் .ai ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோர்சரா ஆன்லைன் மிஷின் லேர்னிங், அண்ட் யுடாசிட்டி கோர்சஸ் ஆன் மிஷின் லேர்னிங், கேல்வனைஸ் edX courses, MIT Open Courseware, Google Research Blog, Gaggle Wiki, KD Nuggets, Data Science Central. இதெல்லாமே வந்து ஃபேமஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் டு யூஸ். இந்த மிஷின் லேர்னிங் கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் லேர்னிங் கற்றுக்கிறது மூலமாக இப்போ சப்போஸ் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை கற்றுக்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானது அப்படின்றதுனா இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதில் இருக்கிற கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய நீங்கள் பேப்பரில் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. டேட்டா சயின்டிஸ்ட் ரெக்கார்ட் கேட்டிருப்பாங்க, டேட்டா அனலிட்டிஸ்ட் ரெக்கார்ட் கேட்டிருப்பாங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட், பிக் டேட்டா அனாலிட்டிஸ்ட், இதெல்லாமே வந்து இந்த மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பற்றி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இந்த போஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். உங்களால் இந்த இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை எம்இ படிச்சிருக்கலாம், எந்த கோர்ஸ் வேணால் படிச்சிருக்கலாம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் டிசிப்ளின்ஸ். நீங்கள் ட்ரிபிளியாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருந்தால் எனிதிங். பட் டேட்டாங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுக்குமே சேம் தான். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன விதமான அல்காரிதம்ஸ் இருக்குது, என்ன விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியுன்றது தான் அந்த மிஷின் லேர்னிங் வந்து சொல்லுது. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்கள் ஃபீல்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வாய்ப்பில் இருந்ததுக்கு ஸ்கேட் குரூப்புக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். ஏதாவது குறிகள் இருந்துச்சுன்னா, ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொரிஸ், எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சரில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது பண்ணுறதுக்கு என்னென்ன லிங்க்ஸ் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இந்த ப்ரெசன்டேஷனில் உள்ள டவுட்ஸை பற்றி கேட்கணும்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து அதை போஸ்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன இந்த மெயினாக இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்கேட் பாலிடெக்னிக்கில் சனில் சாருக்கும், அதுக்கப்புறம் சித்ரே சங்கருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ. சரி. Good evening to all. I am Sanil Kumar, HOD, Department of Mechanical Engineering. I am really happy to deliver vote of thanks for this program. First of all, I would like to thank our chief guest, Mr. Sundar. I really thank for your valuable speech regarding machine learning. I hope all the participants are understand what is machine learning and how to teach machine. Thank you for your wonderful presentation. Then I would like to thank our chairman sir and vice chairman
and Principal Sir, Vice Principal Sir to give a great support and encourage to conduct this kind of programs. Thank you, sir. Finally, thank all the participants. Thank you. Participants, feedback form was posted in a chat box. So first fill the feedback form, then you will receive your e-certificate through the email address. Thank you. Hope you liked our webinar today. Do subscribe to our channel and click on the bell icon below. Notifications would be sent to you when new webinars are conducted, as well as when new events regarding our Polytechnic would be organized. Follow us on Instagram, Twitter and Facebook as well. Have a great day. Stay home and stay safe.